பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரத்தை ஏற்க கூடாது. அதுல 4 ஸ்டான்ஸாவுல இந்து கடவுள்களை பற்றி சரஸ்வதி, லட்சுமி, யமுனா என்னெல்லாம் போட்டு அதற்கு வர்ணனை கொடுத்து பாராட்டி அதை பாராட்டுவதை பாட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய மதச்சார்பின்மை பங்கப்படும். சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். நாட்டுக்கே ஆபத்து என்று அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான அந்த டிராப்டிங் கமிட்டியில எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. 4 ஸ்டேட்ஸாவை ரிமூவ் பண்ணாலும் இந்த 2 ஸ்டேட்ஸாவையும் கூட சர்க்கார் கீதமா பாடக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்போ இவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா அந்த 4 ஸ்டேட்ஸாவையும் சேர்த்து நிராகரிக்கப்பட்ட அந்த 4 பாராக்களையும் சேர்த்து இந்த வந்தே மாதரத்தை தேசிய கீதத்துக்கு முன்னால ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் பாடணும், எல்லா அரசு நிகழ்ச்சிகளையும் பாடணும், எல்லா கல்லூரிகள் பள்ளிகளையும் பாடணும் என்று தங்களுக்குள்ள மிருகத்தனமான மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு படுபயங்கரமான அநீதியான நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் மதச்சார்பின்மைக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் வேட்டுமைக்கின்ற வேலையை மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றிருக்கிற மசோதாவை அதற்கு என்னுடைய with all the force under my command என்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இதை எதிர்ப்பதற்கு அதற்காக களங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பதை திமுக கழகம் தீர்மானிக்க வேண்டும். நான் கூட்டணி கட்சி என்ற முறையிலே கேட்டுக்கொள்கிறேன். இதைவிட பெரிய ஆபத்து வருவதற்கு இது முன்னோடும் பிள்ளையாக வந்திருக்கிறது. அடுத்த ஆபத்து என்ன வரப்போகுது? அவங்க அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னா இந்தியாங்கிற பேரை மாற்ற போறாங்க. அவங்க திட்டம் அதுதான். பாரத்னு தான் அழைக்கணும். முஸ்லிம்ஸும் கிறிஸ்டின்ஸுக்கும் சிட்டிசன்ஷிப் ரைட்டும் கிடையாது, ஓட்டிங் ரைட்டும் கிடையாது. இதெல்லாம் அவங்க 2022 அலகாபாத்ல போட்ட தர்ம சன்சத்துங்கிற கான்பரன்ஸ்ல போட்ட பிரகடனம். அடுத்து இன்னொரு பிளான் வச்சிருக்கிறாங்க. தலைநகர டெல்லியிலிருந்து வாரணாசிக்கு மாத்துறது. இதுவும் அவர்கள் திட்டங்களில் ஒன்று. இப்ப தேசிய மொழிகள் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கல, தேசிய மொழிகள் அல்ல, 8வது பட்டியலிலே இருக்கிற மொழிகள். அதுல இந்தி சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கணும்னு அதையும் திருத்த போறாங்க. இவையெல்லாம் வருங்காலத்திலே நம் தலைக்கு மேல் தொங்குகிற கத்திகளாக அபாய அறிவிப்புகளாக இருக்கின்றன. அதற்கு முன்னோட்டமாக இப்ப வந்தே மாதரத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். எனவே நாட்டின் ஒருமைப்பாட்டில் நம்பிக்கை உடையவர்கள், அனைத்து மதங்களையும் மதிப்பவர்கள் முழுமூச்சாக இதை எதிர்க்க வேண்டும். இதற்கு எதிர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலமும் அதற்குரிய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை நான் நம்முடைய செய்தியாளர்கள் மூலமாக என் கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். அதாவது திருநெல்வேலி பிரஸ்காரங்க பெரிய கட்சிக்காரங்க. அது சுதாகர் பயங்கரமான கொக்கிய போட்டா எங்க பதில வாங்கலான்னு பார்க்காரு. நான் கழுவுற மில்ல நழுவுறான். அதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும். என் கையில் இல்லை. அதை தீர்மானிக்க வேண்டியவர் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறவர். ஒரு கேலியா மாணிக்கத்தாகூர் அருமையான நண்பருங்க. அவங்க காங்கிரஸ்கார கட்சி ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தணும், எல்லாரும் சேர்க்கணும்னா அவ்வளவு பேரை திரட்டுறதே மாணிக்கத்தாகூர் தான். அவர் ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர், அருமையா வேலை செய்யறாரு. நாம் அவர் தொடர்ந்து டிஎம்கே விமர்சனம் மாதிரி அடிப்போம் வைப்போம்னு சொன்னப்ப இது என்னடா ராமநாதத்துக்காரங்க அவங்க ஏரியா மண்ணு பாசறையில மாணிக்கத்தாகூர் இப்படி பேசுறாரு நினைச்சு நான் சொன்னேன், சூரத் காங்கிரஸ்லயே நாற்காலிகள் வரது கதர்ச்சட்டைகள்லாம் கிழிவிட்டு இருக்குன்னு சொன்னேன். அதை நான் திரும்ப வற்புறுத்தல. அவர்
மாணிக்க தாகூர் நான் மதிக்கிற ஒரு நல்ல நண்பருங்க. அவரு எனக்கு நான் சொன்னதுக்கு கடிந்து பதில் சொல்லல, நான் கடந்து போகிறேன். அவருடைய நாகரிகத்தை காட்டுறேன், நானும் அதே நாகரிகத்தை பின்பற்றேன்.